அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பெரி பெரி சிக்கனோட ரெசிப்பியும், அப்புறம் இந்த சவுதியில் கொரோனா வைரஸுக்காண்டி என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, என்ன ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்கங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டு 1 வீக்காக தான் சவுதியில் நிறையா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கொரோனா வைரஸோட கேஸ் இங்கே அதிகமாக ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம எல்லோரும் சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ நிறையா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதில் மெயினாக என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பார்க்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ரெகுலராக டெய்லியும் க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு மட்டும் க்ரோசரி ஸ்டோர்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சூப்பர் மார்க்கெட்டும் ஓப்பனில் தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் எப்போதுமே 24/7 ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். ஃபார்மசியும் ஓப்பனில் தான் இருக்குது. மெயினாக பீப்புள்ஸ் எங்கே அதிகமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி இடத்த தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தியேட்டர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான வைரஸாக இருக்குது. அதனால் எல்லோரும் பார்த்து பத்திரமா வீட்டில் இருந்துங்க. வெளியில் அடிக்கடி யாரும் போக வேணாம். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்கில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி வெளியில் போகிறத தவிர்த்துக்கலாம். இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஹேண்ட் ஹைஜீன் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. அதனால் ஹேண்டை அப்பப்போ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவும் சோப் போட்டு ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 20 செகண்ட்ஸ் சோப் போட்டு ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் வெளியில் போனீங்கன்னா இப்போது ஒரு ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது போல் இருக்குது. அதனால் இந்த டெட்டால் அந்த மாதிரி பிராண்டடில் ஆல்கோஹால் இருக்கிற ஹேண்ட் சானிடைசராக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த கிளிப்லலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அன்றைக்கி கொஞ்சம் மழையாகவும் இருந்தது. ஆனால் எந்த ஷாப்ஸுமே ஓப்பனில் இல்லை. போலீஸ் 24/7 இந்த ஏரியா கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியாங்கிறதுனால இங்கே எப்போதுமே போலீஸ் எல்லாத்தையும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஷாப்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் நிறையா பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த ஷாப்ஸ் எல்லாம் நிறையா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த க்ரௌடட் இல்லாத ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு ஐட்டம்லாம் உள்ள ஷாப்ஸ் ஓப்பனில் தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபைரியால் ஐட்டம்ஸ் உள்ள ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. இங்கே மெயின் மால்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே உள்ள ஃபுட் ஏரியாவில் பீப்புள் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்புறம் ப்ளே ஏரியாலேயும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்னென்ன ஐட்டம் பல்காக உங்களுக்கு வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத தான் காட்டுறேன். நாங்கள் அவ்வளோதுக்கும் இதெல்லாம் ஒன்றும் ஜாமான் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிலாம் ஒன்றும் இதுங்களை வாங்க போகலை. அங்கே போனதுக்கப்புறம் சுச்சுவேஷனை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாகவே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். இந்த அரிசி, ஜீனி, உப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போதுமே ஃப்ரீசர் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே இருக்காது. ஆனால் இப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டோம். இதுதான் என்னோடய ஃப்ரீசர் ஐட்டம். இது நாங்கள் எப்போதும் நார்மல் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு. இந்த ப்ரெட்டு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட்டே வாங்கி வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆகி கூட நம்ம ஷாப்பிங்க்கு போய்க்கலாம். ப்ரெட்டெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 1 வீக்குக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான்
எல்லாத்தையும் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு வர மாதிரியே வாங்கி வச்சுக்கிட்டேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வாட்டரில் வினிகர் ஆட் பண்ணி கழுவி யூஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள பாக்டீரியா எல்லாம் வந்து செத்து போயிடும். சரி வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பெரி பெரி சிக்கன் வந்து எப்படி செய்யணும்னா இது ஃபுல்லாகவே வந்து ரெட் பெல் பெப்பர் யூஸ் பண்ணி தான் செய்யணும். நான் வந்து 1 ரெட் பெல் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 கார்லிக் க்ளவுஸு, அப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 டேபிள் ஸ்பூன், நார்மல் ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூனு, அப்புறம் வந்து கொஞ்சமாக ஆரிகானோ ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் பவுடரு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து 1 லெமனோட ஜூஸு. அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் வந்து கலர் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட கலர் பவுடர் இல்லைங்கிறதுனால நான் வந்து லிக்விட் ஃபுட் கலர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து வினிகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நார்மல் சால்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பேஸ்ட்டை வந்து சிக்கன் பிரெஸ்ட்டு வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 நைட் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் நல்ல டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் அந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதை ஸ்கியூவர்ஸில் வச்சு கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக தான் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சிக்கன் 65 மாதிரிலாம் வந்து வராது. கொஞ்சமாக வந்து மசாலாவோட சேர்ந்து தான் வந்து ஃப்ரை பண்ணி வரும். ஏன்னா வந்து நான் தவா ஃப்ரை பண்ணுறதுனால அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த ரெசிபி வந்து வந்து ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சில்லி ஆட் பண்ணுறப்ப பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் எல்லோரும் வந்து வீட்டில் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி ஹேண்ட் வாஷும் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருங்க. கருஞ்சீரக தண்ணி வந்து டெய்லி மார்னிங் வந்து குடிச்சிருங்க. ஈவினிங் வந்து டீயில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் ஆட் பண்ணி வந்து குடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.